நிறைந்த அவைக்கு தலைதாழ்ந்த வணக்கம். மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் துவங்கி இருந்த ஒரு அக்டோபர் மாதத்தில் ஒரு 30ஆம் தேதி அதிகாலையில் என் பதின் பருவத்தில் அதிகாலை 4 மணிக்கு அம்மா என்னை கூப்பிட்டார்கள். தம்பி தம்பி என்று அம்மா கூப்பிட்டார்கள். அப்பா கட்டிலில் படுத்திருந்தார், அம்மா தரையில் படுத்திருந்தார்கள். அது நாங்கள் வாழ்ந்தது ரொம்ப சின்ன வீடு. இந்த வீட்டுக்கு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வெளி திண்ணையில் நான் படுத்திருந்தேன். உள்ளிருந்து அம்மாவின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்பா கட்டிலில் படுத்திருப்பதும் அம்மா தரையில் படுத்திருப்பதும் இந்திய சமூகத்தின் அடையாளங்கள். அப்பாக்கள் எப்போதும் கட்டிலில், அம்மாக்கள் எப்போதும் தரையில். அம்மா கூப்பிட்டு கொண்டே இருந்தால் எனக்கு ரொம்ப நேரம் கேட்கவில்லை. பெரும் குரல் எடுத்து அம்மா தம்பி தம்பி கொஞ்சம் வாடா என்று கூப்பிட்டாரு. நான் தூக்கம் கலைந்து எடுத்து போய் அம்மாவிடத்தில் என்ன என்று கேட்டேன். நாங்கள் உடன் பிறந்தவர்கள் 4 பேர், 3 சகோதரிகள், நான் 4வது. 3 சகோதரிகளும் திருமணமாகி போயிருந்தார்கள். நான் படித்துக் கொண்டிருந்தேன் கல்லூரியில். வீட்டில் நான், அப்பா, அம்மா மட்டும்தான். அம்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தார். ஆரம்ப பள்ளிக்கூடத்து ஆசிரியர். ஒரு குழந்தையை கூட அம்மா திட்டி அடித்து நான் பார்த்ததில்லை. தன் வாழ்நாள் முழுவதிலும் அப்பா என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்கிற ஒரு மனைவியாக அம்மா இருந்தார். அப்பாவின் விருப்பத்திற்கு மாறாக அம்மா சிந்தித்ததே இல்லை என்று எனக்கு தெரியும். அம்மா உடம்பு சுகம் இல்லாமல் படுத்திருந்தது கூட கிடையாது. அவள் திருமணமாகி வந்த நாளிலே இருந்து அந்த அக்டோபர் 30ஆம் தேதி காலை வரையில் எல்லோருக்கும் சமைத்து போடுகிறவளாக, எல்லோரையும் உபசரிக்கிறவளாக அம்மா எப்போதும் இருந்தார். அன்றைக்கு காலையில் 4 மணிக்கு என்னை அழைத்து அம்மா என்னிடத்தில் சொன்னார், தம்பி ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க ஏதாவது கொடு என்று கேட்டார்கள். அப்படி ஒருபோதும் அம்மா கேட்டதில்லை. நாங்கள் யாரும் அம்மாவுக்கு எந்த பணிவிடையும் செய்வதில்லை. எல்லா பணிவிடையும் அம்மா தான் எல்லாருக்கும் செய்து கொண்டே இருந்தார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. என்ன கேட்கிறேன் என்று கேட்டேன். ரொம்ப தாகமாக இருக்கிறா தம்பி, குடிக்க ஏதாவது கொடு என்று கேட்டார். சரி என்று அடுப்படிக்கு போய், இப்போ மாதிரி கேஸ் ஸ்டவ் எல்லாம் கிடையாது, ஸ்டவ்வை பற்ற வைத்து, மண்ணெண்ணெய் ஸ்டவ்வை பற்ற வைத்து தண்ணீர் கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்தேன். வாங்கி குடித்தாள். ஒரே மடக்கில் குடித்தாள். குடித்து கீழே வைத்து விட்டு என்னிடத்தில் சொன்னாள், தம்பி தாகம் தீரடா என்று சொன்னாள். இன்னொரு டம்ளர் போடவா என்று கேட்டேன். போட்டுக்கொண்டு வா என்றாள். போய் திரும்ப ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப வந்தபோது அம்மா உயிரோடு இல்லை, இறந்து போயிருந்தாள். அன்று மாலையே இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தோம். ஒரு சகோதரி சென்னையில் கல்யாணமாகி வாக்கப்பட்டிருந்தாள். அவள் வர வேண்டும். கூட்டு குடும்பமாக நிறைய குடித்தனங்கள் இருந்த பகுதியில் யார் இறந்து போயிருந்தாலும் பொழுது சாய்ந்த பிறகு வைத்திருக்க மாட்டார்கள். அதிலும் நம்ம ஊரில் சம்பிரதாயம் இருக்கிறது, குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருந்தால் மாலையிலேயே எடுத்து விட வேண்டும். ஏனென்றால் யாராவது இறந்து போன உடனே கோவில் நடை சாத்தி விடுவார்கள். சாயங்காலம் எடுத்த பிறகு கோவில் திறப்பார்கள். சாமி பட்டினியாக கிடக்கக்கூடாது என்றார். எனவே மாலை 5 மணிக்கெல்லாம் இறுதி ஊர்வலம் துவங்கிவிட்டது. மதுரையின் பெரிய மயானத்திலே தான்
இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. 2 சகோதரிகள் அருகாமையே வாக்கப்பட்டிருந்தவர்கள் சீக்கிரம் வந்துவிட்டார்கள். இவ்வளவு தொலைபேசி வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இல்லாத காலத்தில் ஒரு சகோதரியும் அம்மாவை பெற்ற அம்மாவும் சென்னையில் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வருகிற வரையில் நாங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. மயானத்தில் எரியூட்டப்படுவதற்காக அம்மாவின் உடல் இருந்தது. நான் நண்பர்கள் எல்லோரும் அமர்ந்திருந்தோம். அப்பா அவர் நண்பர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அக்காவின் வருகைக்காக காத்திருந்தோம். நான் அப்போதுதான் அம்மாவை ஒரு முறை பார்த்தேன். இறந்து கிடந்தது அம்மாவே இல்லை. அச்சு முடிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம் இறந்து போய் கிடந்தது. இப்போது அப்பா கூப்பிட்டு ஏதாவது வேலை சொன்னால் கூட அவள் எழுந்து போய்விடுவாளோ என்று நினைக்கிற அளவுக்கு வாழ்நாள் பூராவிலும் வேலை பார்த்தவள் இறந்து கிடந்தாள். எப்படியும் அக்கா வந்து சேர 2-3 மணி நேரமாகும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த 2-3 மணி நேரத்தை எப்படி கடப்பது என்று தெரியவே இல்லை. ரொம்ப கனமாக இருந்த கனவு. அதைவிடவும் துயரமான ஒன்று, அந்த அதிகாலை 4:30 மணிக்கு அம்மாவின் உயிர் பிறந்த தருணத்திலே இருந்து நான் அழவே இல்லை. நான் அழக்கூடாது என்று எந்த முடிவும் செய்திருக்கவில்லை. அழ வேண்டும் என்று எல்லோரும் வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். நானும் அழுவதற்கு முயற்சித்தேன். ஆனால் அழுகை விடவில்லை, ஒரு துளி கூட கண்ணீர் வரவில்லை. ரொம்ப நெருங்கிய சித்தப்பா ஒருத்தர் சொன்னார், பெத்த தாய் செத்து போய் கூட அழுகாம இருக்கிறான் கல்லூரி மங்கன் என்று சொன்னார். இப்படிதான் சொல்வார்கள். நான் அமர்ந்திருந்தேன். இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இந்த நேரத்தை எப்படி கடப்பது? நான் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தேன். என் நண்பர் ஒருவன் எழுந்து வந்து என்னை தோளுக்கு தொட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார சொன்னான். அப்படி போய் உட்காரலாம். நண்பர்கள் தான் அப்படி இருந்தது உடல். அப்படி தள்ளி போய் அமர்ந்து கொண்டோம். ஒரு நண்பன் சொன்னான், அக்கா வர 2 மணி நேரம் ஆகும். இந்த துயரத்தை எப்படி கடப்பது? நான் தெரியும். இப்படி நடந்ததா என்று நீங்கள் கேட்கலாம். நடந்ததைத்தான் சொல்கிறேன். ஒரு கதை சொல் என்று ஒரு நண்பன் சொன்னார். உடனே ஒரு கோபித்துக் கொண்டார். இந்த நேரத்தில் எப்படி கதை சொல்வது? இது கதை சொல்லுகிற நேரமா என்று கேட்டார். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த போது கதை சொல்ல சொன்ன நண்பன் உரத்த குரலில் எல்லோரையும் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னாங்க, எல்லாரும் சத்தம் போடாம பேசாம இருங்க. மாப்பிள்ள, நீ கதை சொல்லுவ என்றான். நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். மனித வாழ்க்கையின் மேன்மைகளை, துன்பங்களை மனதின் அடையாளம் வரை போய் கண்டு அறிந்து எழுதிய உலகின் மாபெரும் கலைஞன் ஆந்தன் செக்கோவ் எழுதிய 6வது வார்டு என்கிற கதையை நான் என் நண்பர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இளவு வீட்டில் அம்மாவின் பணத்தை வைத்துக் கொண்டு கதை சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு கல்லஞ்சக்காரனா என்று ஒருவர் கேட்கலாம். ரொம்ப மேம்போக்காக பார்த்தால் அப்படித்தான் தெரியும். ஆனால் 6வது வார்டு கதை என்ன என்று தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த கதையை விடவும் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வேறு மரண குறிப்பு உலகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மனநோயாளிகளை பற்றிய மாபெரும் படைப்பு. அந்த கதையை நான் முழுவதுமாக சொன்னேன். 1.5 மணி நேரம் பிடித்தது எனக்கு கதை சொல்லி முடிப்பதற்கு. நண்பர்கள் அமைதியாக கதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அக்கா வந்து சேர்ந்தார். எல்லாம் நடந்து முடிந்தது. எல்லாம் முடிந்தது. பிறகும் 2-3 நாட்களுக்கு அழ முடியவில்லை. அழுகை வரவே இல்லை. 3வது நாள் என் நெருங்கிய உறவினர் ஒருவர் என்னை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போனார். நான் வர மறுத்தேன். அம்மா செத்து 3 நாள் ஆகல, சினிமா தியேட்டருக்கு போறான்னு உலகத்தில் யார் பார்த்தாலும்
தப்பா சொல்லுவாங்க, நான் வரலை என்றேன். அவர் சொன்னார், எவனும் என்னமும் சொல்லட்டும், இந்த துயரத்தில் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு நான் சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று என்னை சினிமாவுக்கு கூட்டிக் கொண்டு போனார். எந்த படத்துக்கு போகிறோம், எந்த திரையரங்கத்திற்கு போகிறோம் என்று கூட தெரியாது. ஏதோ ஒரு திரையரங்கத்திற்கு போனேன். உள்ளே போய் அமர்ந்தேன். அந்த திரையரங்கில் மகேந்திரன் சார் இயக்கிய உதிரிப்பூக்கள் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தில் உயிர் பிரியும் தருவாயில் இருக்கிற தாய்க்கு பாலூட்டுகிற குழந்தைகளை பற்றிய காட்சி வந்தது. திரையரங்கை விட்டு வெளியே வந்து திரையரங்கின் படிக்கட்டுகளில் அமர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக என் அம்மாவின் மரணத்திற்காக நான் அழுதேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன், நான் சொல்ல வேண்டும் என்ற நினைப்பில் வரவில்லை. ஆனால் அபிலாஷ் உன் பேச்சை கேட்ட பிறகு இதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. கதைகளின் கதையை சு. வெங்கடேசன் சொன்ன பிறகு இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. கதைகளின் கதைகளை தாண்டி, கதைகள் சொல்லும் மனித மனங்களை தாண்டி, வாழ்வின் துயரமான தருணங்களை கடந்து போவதற்கு, மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு இலக்கியங்களுக்கு ஒப்பான ஒன்றை இன்னும் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. என் வாழ்நாளின் பின்னாளில் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு முறை உதிரிப்பூக்கள் திரைப்படத்தினுடைய திரைக்கதை புத்தகமாக வந்தபோது அதை வெளியிடும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். இந்த நிகழ்வை அந்த அரங்கில் சொல்லிவிட்டு புத்தகத்தை வெளியிட்டு விட்டு என் வாழ்க்கையோடு சம்பந்தமுடைய, எனக்குள் பாறையாக உறைந்திருந்த என் துயரத்தை உடைத்து என் கண்ணீரை வெளியேற்றிய ஒரு மாபெரும் படைப்பை புத்தகமாக வெளியிடும் சந்தர்ப்பத்தை நான் பெற்றேன் என்று சொல்லிவிட்டு அரங்குக்கு கீழே போனேன். நான் சொன்னால் நீங்கள் வியந்து போவீர்கள். இயக்குனர் மகேந்திரன் என்னை பற்றி கட்டி பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தார். நான் அவரை சமாதானப்படுத்திய பிறகு அவர் சொன்னார், நீ பேசிய பிறகு என் திரைப்படத்திற்காக நான் அழுகவில்லை, நான் அறியாத உன் தாயின் மரணத்திற்காக நான் அழுகிறேன் என்று மகேந்திரன் சார் சொன்னார். அறியாத மனிதர்களின் துயரங்களையும், அறியாத மனிதர்களின் மேன்மைகளையும், அறியாத மனிதர்களின் கீழ்மைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருவது எது? இலக்கியம் தான். நான் ஏன் கற்றது கைமண் அளவு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் என்பதை நான் நுட்பமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுவும் புத்தக கண்காட்சியை வைத்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய புத்தகங்களை படிப்பதாலேயே ஒருவர் எல்லாவற்றையும் கற்றுவிட்டார் என்று பொருள் இல்லை. தமிழ்நாட்டின் எல்லா மேடைகளிலும் போய் பேசுகிறோம் என்பதாலேயே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்று பொருள் இல்லை. நாங்கள் அறிந்தது அளவு ரீதியாக வித்தியாசப்படுகிறது, அவ்வளவுதான். ஒருவர் கற்றதிலும் அறிந்ததிலிருந்தும் அளவுதான் வித்தியாசப்படுகிறதே தவிர 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்தது எது என்று கேட்டால் ஒருவர் சொன்னார், 20 நூற்றாண்டுகளில் மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்தது 4 தான். 20 நூற்றாண்டுகளில் மனிதன் கண்டுபிடித்ததிலேயே ரொம்ப சிறந்தது 4 தான். ஒன்று சக்கரம், ஏனென்றால் அதுதான் உலகின் விசையை, எந்திரங்களின் விசையை, வாழ்க்கையின் விசையை மாற்றியது. இரண்டாவது மின்சாரம், ஏனென்றால் அதுதான் விசை கூட்டிய சக்கரங்களுக்கும் விசை கூட்டியது. விசை கூட்டிய சக்கரங்களுக்கு விசை கூட்டியது மட்டும் மின்சாரத்தின் சிறப்பு இல்லை. ஒன்றை எரிக்கும் ஆற்றல் மின்சாரத்துக்கு இருந்தது, ஒன்றை குளிர்விக்கும் ஆற்றல் மின்சாரத்துக்கு இருந்தது. 2 வந்தது. அது காற்றாக வந்தது, ஒளியாக வந்தது, ஒலியாக வந்தது. மின்சாரம் எல்லா வடிவங்களிலும் உருவெடுத்து வந்த மாபெரும் கண்டுபிடிப்பு இரண்டாவது கண்டுபிடிப்பு. மூன்றாவது கண்டுபிடிப்பு மொழி. உலகில் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மகத்தானது மொழி. ஆனால் உண்மையில் மொழியைத்தான் முதலிடத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும். ஏனென்றால் மொழியின் வழியாகத்தான் சக்கரத்தின் விதியை, மொழியின் வழியாகத்தான் விஞ்ஞானத்தின் விதியை, மொழியின் வழியாகத்தான் மின்சாரத்தின் வலிமையை மனிதன் உலகத்திற்கு எழுதி சொல்லிக் கொடுத்தான். மொழிதான் விலங்கையும் மனிதனையும் பிரித்தது. மொழிதான். மொழி என்பது ஏதோ நீங்களும் நானும் பேசுவதால் நம் வீட்டுக்கு இழுக்கியலை ஆகாது. எந்த மொழியை படிக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தை ஆங்கிலம் படித்தால் சிறப்பாக இருக்கும் என்று பல பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். உலகின் எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், எந்த குழந்தையாக இருந்தாலும் தன் தாய்மொழியில் முதலில் எழுதவும் பேசவும் படிக்கவும் வேண்டும். தாய்மொழியில் எழுதவும் பேசவும் படிக்காத ஒரு குழந்தை வேறு எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தாலும் அதற்கு சிறப்பு கிடையாது. 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பிறகு பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண முடியும். மொழி நாம் பேசுவதாவது கிள்ளுக்கரையாகாது.
ஒரு இனத்தின் முகவரி மொழி, நம் கடந்த காலத்தை சேமித்து வைக்கும் களஞ்சியம் மொழி. இந்த பட்டியலில் 4வதாக குண்டூசியை சேர்த்திருக்கிறார்கள். எனக்கே வியப்பாக இருந்தது. சக்கரம் சம்மதம், மின்சாரம் சம்மதம், மொழி சம்மதம். வியப்புக்குரியதாக குண்டூசியை ஏன் சேர்த்தீர்கள் என்று கேட்டபோது பட்டியலை தயாரித்தவர்கள் சொன்னார்கள், கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலே இருந்து உருவம் மாறாமல் பயன்பாடு மாறாமல் இருக்கும் ஒரே பொருள் குண்டூசி என்று சொன்னார். உருவம் மாறாமல் பயன்பாடு மாறாமல் இருப்பது ரொம்ப அபூர்வமானது. காப்பியங்கள் உருவம் மாறுகிறது, கதைகள் உருவம் மாறுகிறது, மனிதர்கள் உருவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கலாச்சாரம் பண்பாடு உருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த 4ஐயும் கடந்து 20 நூற்றாண்டுகளில் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் சிறந்தது மொழி, சக்கரம், மின்சாரம், குண்டூசி என்றால் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் மிக சிறந்தது எது தெரியுமா? சந்திராயன் இல்லை, அப்போலோ இல்லை, தீர்க்க முடியாத நோய்களுக்கான மருந்து இல்லை. 21ஆம் நூற்றாண்டில் மனிதனின் கண்டுபிடிப்புகளில் சிறந்தது மனிதனின் அறியாமை. அறியாமையை பற்றிய அறிவு இருக்கிற ஒரு சமூகம் வளரும். எல்லாம் அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிற ஒரு சமூகம் அழிந்து போகும். எல்லாவற்றையும் அறிந்த எல்லாவற்றையும் தனது நலன்களுக்கு பயன்படுத்துகிற சமூகமும் அழிந்து போகும். அறியாமைதான் சிறந்த அறிவு. ஏன் அறியாமை சிறந்த அறிவு? எனக்கு என்ன தெரியாது, எவ்வளவு தெரியாது என்று தெரிந்து வைத்திருப்பதுதான் என் அறிவின் எல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் என்று கருதுகிற கணத்தில் நான் தீர்ந்து போகிறேன், தொலைந்து போகிறேன், முடிந்து போகிறேன். எனக்கு தெரியாது, இன்னும் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு நிறைய இருக்கிறது. நான் படிப்பதற்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளை நான் வாசிக்க வேண்டும், அல்லது யாரேனும் வாசித்து கேட்க வேண்டும், உரையாட வேண்டும், பேச வேண்டும் என்கிற தீராத தாகம், அறிவின் தேடல் ஒரு சமூகத்துக்கு வேண்டும். இன்னும் அறியாமையிலே தான் இந்திய சமூகம் இல்லை, உலகமே இருக்கிறது. நீங்கள் இன்னும் பார்த்திராத விலங்குகள், உயிரினங்கள், நீங்கள் இன்னும் பார்த்திராத விலங்குகள், இன்னும் பார்த்திராத உயிரினங்கள் உலகின் எத்தனையோ இடங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானம் ஒப்புக்கொள்கிறது, ஏறக்குறைய 5 லட்சத்திற்கும் அதிகமான கடல் வாழ் உயிரினங்களை இன்னும் மனிதன் சந்திக்கவே இல்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே போனால் மனிதன் கண்டுபிடித்த எல்லா இயந்திரமும் கடலின் அழுத்தம் தாழாமல் உடைந்து நொறுக்கும். மனிதனால் போக முடியாத, மனிதனால் பயணிக்கவே முடியாத பசிபிக் மகா சமுத்திரத்தின் ஒரு இடத்தில் இமயமலையை கொண்டு போய் சொருகினால் இமயமலை காணாமல் போய்விடும் என்கிற அளவிற்கு ஆழமாயிருக்கிற பசிபிக் மகா சமுத்திரத்திற்குள் இன்னும் மனிதன் சந்திக்காத விலங்குகள் உண்டா? உண்டு. நமக்கு தெரிந்ததெல்லாம் உண்மையா? இல்லை. உண்மை என்பது சாதாரணமானதல்ல. 1842ஆம் ஆண்டுதான் மனிதன் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான் என்று கண்டுபிடித்தார்கள். அதற்கு முன்னால் மனுஷன் சுவாசிக்காமலா இருந்தார். நீண்ட நாளும் சுவாசித்துக் கொண்டிருந்தால் இருந்தோம். ஆனால் சுவாசித்தது ஆக்சிஜன் என்பதை 1842 தான் கண்டுபிடித்தார்கள். ஒரு கல்லூரியில் தான் உலகம் உருண்டை என்று சொன்னான். இல்லை என்று திருச்சபை மறுத்தது. இல்லை என்று திருச்சபை மறுத்தது. அவன் உலகம் உருண்டை என்று சொன்ன காரணத்துக்காக அவன் கண்களை குருடாக்கி 8 ஆண்டுகள் சிறையில் வைத்தார்கள். ஒரு குருவினை, ஒரு கோபர்னிக்கஸ், பூமி உருண்டை மட்டுமில்லை, பூமி சுற்றுகிறது. தன்னைத்தான் சுற்றுகிறது என்பது மட்டுமில்லை, சூரியனையும் சுற்றுகிறது. இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்ட இந்த விஞ்ஞான உண்மைகளை, அறிவியல் உண்மைகளை சொன்ன காரணத்திற்காக ஒருவரை கண்ணை பிடுங்கி சிறையிலே வைத்தார்கள், ஒருவரை கல்லால் அடித்துக் கொண்டார்கள், ஒருவரை தேவாலயத்தின் நடுவில் கடவுளின் பெயரால் முற்றிலும் விரல்களை அடுக்கி தீயிட்டு கொளுத்தி கொன்றார்கள். ஏன்? உண்மைகளை உறக்க பேசுவதற்கு அதிகாரம் கேட்கிற ஆணவமான செயல். வரலாறு எங்கிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. கோபர்னிக்கஸை தீயிட்டு கொளுத்தியவர்களால், குருநாவை கல்லெறிந்து கொண்டவர்களால் சூரியனை, பூமியை சுற்றி வருமாறு உத்தரவிட முடியவில்லை. திருசபையின் பெயரால், போபாண்டவரின் பெயரால், கடவுளின் பெயரால் சூரியனே நீ பூமியை சுற்றி வா என்று உத்தரவிட எந்த திருசபைக்காலும் எந்த அதிகாரத்தாலும் முடியவில்லை. பூமி அங்கேயே, சூரியன் அங்கேயே தான் இருந்தது, பூமி சுற்றி கொண்டே இருந்தது. எது கிழக்கு, எது மேற்கு, திசைகளை தீர்மானித்தது எது?
இந்த இடத்திற்கு மனிதன் வந்தது எப்படி? ஆதியில் மனிதன் எப்படி இருந்தான்? எப்படி இருந்த மனிதன் எப்படி இந்த இடத்திற்கு வந்தான்? மனிதன் கற்றான், கற்றுக்கொண்டே இருந்தான். வாழ்நாள் முழுவதில் மனிதன் கற்றதன் கற்றுக்கொண்டதன் விளைவேதான் இந்த இடத்துக்கு மனிதன் வந்தது. இன்னும் தொடர்ந்து கற்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராகாத ஒரு சமூகம் தேங்கி போகும், அழிந்து போகும். இந்திய சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு அது நேர்ந்து விடக்கூடாது. ஒரு சமூகம் கற்க வேண்டும் என்ற தாகம்தான், கற்பதன் வழியாக புதிய கேள்விகளை உருவாக்க வேண்டும் என்ற தாகம்தான் புத்தக கண்காட்சி. ஆச்சரியமான முரண். எப்போதும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டும், எதையும் படிக்கக்கூடாது, படித்துவிட்டு கேள்வி கேட்கக்கூடாது என்று விரும்புகிற அதிகார மையங்கள் உலவுகிற ஒரு நாட்டில் ஒரு அதிகாரத்தின் பொறுப்பிலே இருந்து கொண்டு ஒரு மனிதன் புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களை படிக்க சொல்கிறார், உங்களை படிக்க சொல்கிறார். நான் பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அவரிடம் கையெழுத்து வாங்குவதற்காகவாவது ஒரு புத்தகம் வாங்குவார்கள் போல் தெரிகிறது. நானும் ஒரு புத்தகம் வாங்க போகிறேன், கையெழுத்து வாங்குவேன். நான் புத்தகங்களின் பிரியம். புத்தகங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது. ஏன் புத்தகங்கள்? வாழ்வின் மரணத்தின் துயரமான தருணங்களிலே இருந்து புத்தகங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறது, கதைகள் என்னை காப்பாற்றி இருக்கிறது, இலக்கியம் என்னை காப்பாற்றி இருக்கிறது. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடிய பாடலுக்கு பொருள் என்ன? இசையின் வழியாக, காதலின் வழியாக, கவிதையின் வழியாக, கதைகளின் வழியாக துயரத்திலே இருந்து மனித வாழ்க்கையை மீட்டெடுப்பது இலக்கியம். நான் 100,000 கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட, அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட நீங்கள் காலில் துளி கூட ஈரப்படாமல் கடந்து போய்விட முடியும். திரும்பவும் சொல்கிறேன், அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட நீங்கள் காலில் துளி கூட ஈரப்படாமல் கடந்து போய்விட முடியும். ஆனால் வாழ்க்கை என்னும் சிறு நதியை கண்ணீர் இல்லாமல் எந்த கொம்பனாலும் கடந்து போக முடியாது. கடந்து போக முடியாது. இந்த வாழ்க்கையை கடப்பதற்கான தோணி இலக்கியம், புத்தகம். இன்னைக்கு உலகம் கொண்டாடுகிற எல்லா மனிதர்களும் சுயம்புவாக உருவானவர்கள் அல்ல. இங்கே லிங்கம் மட்டும்தான் சுயம்புவாக உருவாகும். அதையும் யாராவது கொண்டு வந்து வைத்துவிட்டு சொல்வார்கள், அது தானே வந்தது, தானே முளைத்தது, தானே பிறந்தது, தானே முளைத்தது, தானே பிறந்தது, ஒன்றும் இல்லை உலகில். அது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை. தானே தோன்றிய கதைகள் என்ன? கதைகளின் நோக்கம் என்ன? ஏன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு கதைகள் பயன்படுகிறது என்று சொல்லுகிறோம். உலகம் அறிந்த எல்லா மனிதர்களும், மிகவும் வியக்கிற எல்லா மனிதர்களும் புத்தகங்களால் உருவானவர்கள். புத்தகங்கள் இல்லாமல், வாழ்வியல் அனுபவங்கள் இல்லாமல் உலகின் எந்த மேதையும் உருவானதே இல்லை. ஒரு அன்டு தி ரஸ்கின் என்கிற, அன்டு தி லாஸ்ட் என்கிற ரஸ்கினின் புத்தகம் இல்லாமல் ஒரு மகாத்மா காந்தி உருவாகி இருக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. அந்த ஒரு புத்தகம், அந்த ஒரு புத்தகம் காந்தியின் சிந்தனையை மாற்றுகிறது. கடையனுக்கும் கடை திட்டம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூல் தான் ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக்குகிறது. எளிய மக்களின் வாழ்க்கையிலே இருந்த ஒரு பெற்ற பாடம் தான். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி எங்கே கண்டுபிடித்தார்? கனவிலா கண்டுபிடித்தார். தென்னாப்பிரிக்காவின் வக்கீலாக வேலை செய்து கொண்டிருந்தார். வில்லியம் பாய்காட் என்கிற ஒரு வெள்ளைக்கார முறை குதிரை வண்டியிலே வருகிற போது எதிரே கருப்பர்கள் வந்தால், அடிமைகள் வந்தால், நீக்ரோக்கள் வந்தால் குதிரைகளை அடிப்பதை போல் சவுக்கால் அவரை அடிப்பார். அவர் அடிமைகள். இந்த துறையின் பெயர் வில்லியம் பாய்காட். அந்த அநீதிக்கு எதிராக கொதித்து எழ முடியாத மக்கள். அவர்களுக்கு கோபம் இருந்தது. அவன் எதிர்த்து போராடுவதற்கு அந்த மக்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. அவன் எதிர்த்து போராடுவதற்கு அந்த மக்களிடத்தில் திட்டமிட்ட வன்முறை இல்லை. ப்ரீ பிளான்டு வயலன்ஸுக்கு அந்த மக்களுக்கு பயிற்சி கிடையாது. ஆனால் ஒரு ஏழைகள், அடிமைகள் என்ற போதிலும் சுயமரியாதை மிக்கவர்கள். அவர்கள் பார்த்தார்கள், ஒவ்வொரு முறை அவன் பயணம் செய்து வருகிற போதும் பாதையில் நிற்கிற ஒவ்வொருவரையும் சவுக்கால் அடித்து விட்டு தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தி போகிறான் என்றால், இந்த அகம்பாவம் பிடித்த ஆங்கிலேயருக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று எழுத படிக்க தெரியாத தென்னாப்பிரிக்காவின் ஏழை கருப்பர்கள் தீர்மானித்தார்கள். என்ன செய்தார்கள்? எதிரில் வந்தால் தானே அடிப்பாய், எதிரில் வந்தால் தானே அடிப்பாய். உன் எதிரிலேயே நான் வராவிட்டால்
உன் அதிகாரத்தை நீ எப்படி நிலைநிறுத்துவாய்? நம்ம ஊர் பாஷையில சொன்னா மூஞ்சிலேயே முழிக்காது. ஏழை எளிய மக்கள் முடிவெடுத்தார்கள், வாய்க்காட்டின் முகத்தில் முழிப்பதில்லை என்று. வாய்க்காட்டின் முகத்தில் முழிப்பதில்லை என்று முடிவெடுத்தால் போதாது, அவன் வருகிற பாதையில் போகக்கூடாது. அவன் வருகிற பாதையில் மட்டும் போகக்கூடாது என்பதில்லை. அவன் போகிற பாதையில் என் வீட்டின் கதவு திறந்திருந்தால் கதவின் வழியே கூட அவன் என்னை பார்க்கக்கூடாது. அந்த கதவின் வழியே வீட்டுக்குள்ளே இருந்து கூட நான் அவனை பார்க்கக்கூடாது. அவன் என்னை அடிமையாக பார்ப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவனை அதிகாரமிக்கவனாக கருதுகிறானே, அப்படி அவன் கருதிக் கொள்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வாய்க்காட் வருகிற போது தென்னாப்பிரிக்க மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே போய் கதவுகளை மூடிக்கொள்வார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத எல்லா கதவுகளும் மூடப்பட்ட மயானம் போன்ற தெருக்களில் போக வேண்டிய கட்டாயம் வில்லியம் வாய்க்காட்டுக்கு வாய்த்தது. காந்தி அதை பார்த்தார். ஆஹா, எதிர்க்காமல், ஆயுதம் தாங்காமல், அணிவகுப்புகளை நடத்தாமல், கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு கோபத்தை சமூகம் வெளிப்படுத்துகிறது. வில்லியம் வாய்க்காட்டுக்கு தென்னாப்பிரிக்க மக்கள் செய்ததை நான் இந்தியாவிற்கு போய் ஆங்கிலேயர்களுக்கு செய்தேன் என்று தீர்மானித்தார். வேறொன்றுமில்லை நண்பர்களே, வில்லியம் வாய்க்காட் என்கிற அந்த பெயர் சொல்தான் பின்னாடி வாய்க்காட்டு மூவ்மெண்ட் என்று இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கமானது ஒரு நவும் வெறுப்பான கதை. ஒரு பெயர் சொல்வது வினை சொல்லாக மாறியது. எவனை எதிர்த்தார்களோ, எவனுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று கதவுகளை மூடினார்களோ, அவன் பெயரிலேயே ஒரு இயக்கம் இந்தியாவில் முளைத்தது என்றால் காந்தி தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது, கண்டு பார்த்து கற்றுக்கொண்டது, படித்து கேட்டு கற்றுக்கொண்டது. உலகின் 191 நாடுகளின் தலைவர்கள் போய் அஞ்சலி செலுத்தினார்கள் நெல்சன் மண்டேலாவுக்கு. உண்டா இல்லையா? மண்டேலா அழகா? உங்கள் ஆசிய இலக்கணத்தில் மண்டேலா அழகா? தென்கிழக்கு ஆசியாவின் இலக்கணத்தில் கூர்மையான சிவந்த மூக்கு, சிந்தி புருவங்கள், பெரிய கண்கள், இதுதான் உங்கள் அழகு. உங்கள் அழகின் ஒப்பீடு. தியரி ஆஃப் பியூட்டி, ரிலேட்டிவ் தியரி ஆஃப் பியூட்டி. ஆனால் யார் மண்டேலா? பரந்த நாசி, கனத்த தடித்த உதடுகள், தொட்டு மையிட்டு பூசிக்கொள்ளலாம் போன்ற கருப்பு. இப்படி ஒரு தோற்றம் உள்ள மனிதன் இறந்து போன போது உலகின் 191 நாடுகளின் தலைவர்கள் ஏன் வந்து அஞ்சிருக்கிறார்கள்? அவர் அழகன் என்பதாலா? இல்லை, அவர் அழகன் என்பதால் தன் நாட்டு மக்களின் விடுதலைக்காக போராடியவன் என்கிற காரணத்தால் அவருக்கு ஒரு அழகு வந்தது. அந்த அழகு கல்வியால் வரும். அந்த கல்வியாளர் காரணம் 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்து வெளியே வருகிற மண்டேலா, சிறையிலே இருந்து வெளியே வருகிற ஒரு காட்சி ஆவணப்படமாக இருக்கிறது. மிக அழகான ஆவணப்படம். 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு மண்டேலா வெளியே வந்திருப்பார். இந்த ஜோனாஸ்பர்க் சிறைச்சாலையின் வெளியே ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் ஒருவர் மீது ஒருவர் உரசிக்கொள்ளாமல் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். மண்டேலா வெளியே வந்திருப்பார். மண்டேலாவுக்கு பக்கத்தில் வின்னி மண்டேலா வந்திருப்பார். விடுதலையாகி 27 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில இருந்து வெளியே வந்து தங்கள் தலைவனை பார்த்த உடனே இந்த நாட்டு மக்கள் ஒன்றாக ஒரே குரலில் ஒருவர் இடுப்பை ஒருவர் பிடித்துக் கொண்டு, ஒருவர் இடுப்பை ஒருவர் பிடித்துக் கொண்டு, நான் இப்படி நின்றால் இந்த புறம் இந்த புறம், ஒருவர் இடுப்பை ஒருவர் பிடித்துக் கொண்டு, சங்கிலி போல ஒருவர் கோர்த்துக் கொண்டு மண்டேலாவை வரவேற்பதற்காக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தேசிய கீதத்தை இசைக்கிற காட்சியை நீங்கள் ஆவணப்படத்தில் பார்க்கிற போது அதை பார்த்துக் கொண்டே மீறி சிரித்த மண்டேலா வின்னி மண்டேலாவின் இடுப்பை கை வைத்துக் கொண்டு நானும் சேர்ந்து பாடுவார். வெள்ளைக்காரர்கள் கேட்டார்கள், உலகின் நிருபர்கள் கேட்டார்கள், 27 ஆண்டுகள் சிறையில் எப்படி? புத்தகங்கள் கொடுத்தால் இன்னும் 27 ஆண்டுகள் சிறையில் இருக்கு. சிறையில் இருந்தாலும் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் உங்களை அழைத்து போகும் மந்திர கம்பளம் புத்தகம். நீங்கள் வாங்கி கொண்டு போய் படிக்கிற புத்தகத்தை பெரம்பலூர் மாவட்டத்தில் உங்கள் சின்ன கிராமத்தில் உங்கள் வீட்டிலே இருந்து படிப்பதாக நினைக்காதீர்கள். உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை உலகின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்து போகிற, செலவில்லாமல், பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல் விமான நிலையத்திலே போய் 2 கைகளையும் உயர்த்தி நான் ஒன்றும் தவறுதலாக கொண்டு வரவில்லை என்று உடல் பூர்வமாக தலையிலே இருந்து கால்வரை ஒருவன் தடவி பார்க்கிற அவமானம் இல்லாமல் உலகின் எல்லா நாடுகளுக்கும் உங்களை அழைத்து போவது எது? புத்தகம். புத்தகம் வாசிக்க வாசிக்க உங்கள் சுவாசத்தின் தன்மையை மாற்றுகிறது, உங்கள் சிந்தனையை மாற்றுகிறது. சிந்தனை மாற வேண்டும்.
மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்தனை ஒன்றுதான் மனிதனுக்கு அழகு. உலகின் எல்லா அரசியல் சட்டங்களையும், அமெரிக்க அரசியல் சட்டம், ஐரோப்பாவின் 10 நாடுகளின் அரசியல் சட்டங்கள், இங்கிலாந்தின் அரசியல் சட்டம், இந்த உலகில் அதுவரை கருப்பு வெள்ளையாக எழுத்தில் பிரசுரமாகி இருந்த அனைத்து அரசியல் சட்டங்களையும் 1.5 ஆண்டு காலம் ஆழ்ந்து படித்து தன் உயிரையே அதில் கரைத்துத்தான் உலகின் மிக நீளமான இந்திய அரசியல் சட்டத்தை மாமேதை அம்பேத்கர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார். அம்பேத்கர் இல்லாமல் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு வந்தது. யார் அம்பேத்கர்? நீங்கள் படிக்க வேண்டாமா? எப்படி தன் உயிரை ஆகத்தியாக சொன்னது, we the people of India என்று உலகத்திற்கு ஒரு குடியரசை அவர் எவ்வளவு கம்பீரமாக அறிவித்தார். அன்றைக்கு உலகின் பல நாடுகளில் பணக்காரர்களுக்கும் வரிகட்டுகளுக்கும் தான் வாக்களிக்கும் உரிமை இருந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அறிவித்த போது அரசியல் சாசனத்திலே அம்பேத்கர் எழுதினார், இந்தியாவில் பிறந்த அனைத்து குடிமக்களுக்கும் வாக்குரிமை என்று எழுதினார். எல்லோரும் ஒப்புக்கொண்டார்களா அம்பேத்கர் எழுதியதும்? இல்லை. அரசியல் நிர்ணய சபையில், அரசியல் சாசன சபையில், அமைச்சரவையில் அதற்கு எதிர்ப்பு இருந்தது. பலர் ஒப்புக்கொள்ளவில்லை. பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஜெர்மனியில் இன்னும் வாக்குரிமை எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. பிரான்சில் கொடுக்காத வாக்குரிமையை, ஜெர்மனியில் கொடுக்காத வாக்குரிமையை, சீனாவில் இன்னும் தோன்றாத அரசியல், அமெரிக்காவிலே கூட பணம் கட்டுகிறவனுக்கும் வரி செலுத்துகிறவனுக்கு மட்டும் வாக்களிக்கும் உரிமை இருக்கிற ஒரு காலத்தில் இந்தியாவில் எல்லோருக்கும் வாக்குரிமையா? அது 35 கோடி பேருக்குமா? 35 கோடியில் 21 வயதை கடந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்று அம்பேத்கர் அறிவித்த போது அரசியல் நிர்ணய சபையில் சொன்னார்கள், இப்போது மாறி வாக்குப்பதிவு எந்திரங்கள் வராத ஒரு காலத்தில் மிக நீளமான வாக்குச்சீட்டில் எந்த சின்னம் என்று தேர்ந்தெடுத்து ரப்பர் ஸ்டாம்பை ஒட்டி எந்த சின்னம் வேண்டுமோ அந்த சின்னத்தில் அதை இருத்தி விட்டு நேரடியாக மடித்தால் இந்த சின்னத்திலே இருக்கிற மை எதிர் சின்னத்திலே விழுந்தால் ஓட்டு செலவாக ஆகிவிடும். எதிர்ப்புறமாக மடித்து திரும்ப மடித்து பெட்டிக்குள் போட வேண்டும். ஒரு வாக்குச்சீட்டை எப்படி வாங்குவது, எப்படி பிரிப்பது, எப்படி வாக்களிப்பது, எப்படி மடிப்பது, எப்படி பெட்டியில் போடுவது என்று தெரியாத மூடர்களுக்கு எதற்கு வாக்குரிமை என்று அரசியல் நிர்ணய சபையில் கேட்டார்கள். சல்லி காசு வரி கொடுக்காத, படிக்காத, சாதியில் கடைகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதற்கு வாக்குரிமை என்று கேட்டார்கள். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர்களும், அடிமைகள் எப்போது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் தங்கள் எதிர்ப்பு குரலை தெரிவித்த போது அம்பேத்கர் சொன்னார், அவனுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு வாக்களிக்க தெரியாது, அவனுக்கு மடிக்க தெரியாது, நீங்கள் சொன்னது போல அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் அவன் இந்தியன் என்பதால் அவனுக்கு வாக்களிக்கும் உரிமையை நாடு கொடுக்க வேண்டும். நீ கொடு, நீ கொடு. அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி மடிப்பது, எப்படி வாக்களிப்பது என்பதை எதிர்காலத்தில் அவன் கற்றுக்கொள்வான். கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் மறுப்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று உலகத்தில் 35 கோடி மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்த அம்பேத்கரை மறந்துவிட்டு நீங்கள் வாக்களிக்க போவீங்களா? போகலாமா? அப்படி போராடி பெற்ற வாக்கை விற்கலாமா? அதற்கு யாராவது விலை பேசினால் ஒப்புக்கொள்ளலாமா? அது எனக்கு ஒன்றும் பொறுப்பில்லை, அது ரங்கநாதருக்கே வெளிச்சம் என்று இருக்கலாமா? நீங்கள் என்ன சாமியை வேண்டுமானால் சொல்லிக் கொடுங்க. இல்லை, வாக்குரிமை என்பது இந்திய சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்பியதற்கான முதல் அரிச்சுவடி. மாமேதை டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதினார். அது குழந்தைகளுக்கான கதை, அது இந்தியாவின் வாக்காளர்களுக்கான கதையும் கூட. ஒரு திருடன் வந்தான் ஒரு வீட்டுக்கு திருடுவதற்கு. அந்த வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வந்தான். அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்தது. அது வீட்டுக்காரர்கள் வளர்த்த நாய். சூரியனை திருடன் குதித்தான். நாய் இருப்பது திருடனுக்கு தெரியும். சூரியனை குதித்தான். அவன் எதிர்பார்த்தான், இவன் சூரியனை குதித்த உடனே அது குறைக்கும் என்று. அது குறைக்கவில்லை. அது அவனையே பார்த்துக் கொண்டிருந்தது. திருடன் பார்த்தான். நம்ம ஊர்ல பழமொழி இருக்குது, குறைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குறைக்காது. இது கடிக்கவும் இல்லை, குறைக்கவும் இல்லை, முறைக்கிறது.
முறைக்க கூட இல்லை, பார்க்கிறது. ஆனாலும் அவன் தீர்மானமாக வந்தான். ஒருவேளை அது நம்மை பாய்ந்து கடிப்பதற்கு முன்பாகவே நன்கு நெய்யில் வறுத்த ஒரு கோழிக்கறியை அதற்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் சோலையை குதித்தான். நாய் பார்த்து கொண்டே இருந்தது. அவனும் நாயை பார்த்து கொண்டே இருந்தான். வீட்டில் திருடுவதற்காக வீட்டை நோக்கி போய்கொண்டே இருந்தான். வீட்டுக்கு அருகாமையிலே போன போது இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என்று தான் வைத்திருந்த நெய்யில் பொரித்த கோழி துண்டு கறி துண்டை எடுத்து நாய்க்கு போட்டான். நன்கு சிறப்பாக அது என்ன KFC-யா? அதுபோல நல்ல மின்னுகிற வண்ணத்தில் நெய்யில் பொரிக்கப்பட்ட லெக் பீஸ் நாய்க்கும் அவனுக்கும் இடையில் கிடந்தது. நாய் மெதுவாக எழுந்து வந்து அதை முகர்ந்து பார்த்துவிட்டு அவன் மீது பாய்ந்தது. இருவரும் மல்லு கட்டி உருண்ட போது நாயும் அவனும் உரையாடியதாக டால்ஸ்டாய் எழுதுகிறார். அவன் கேட்டான் நாயை பார்த்து, நான் குதித்த போதே நீ குறைத்திருக்க வேண்டும், நீ அப்போதெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை, உன்னை நோக்கி நான் வந்த போதும் நீ எதுவும் செய்யவில்லை. ஒரு கோழி கறித்துண்டை போட்டேன், சாப்பிடாமல் இருந்தது ஒரு இஷ்டம், அதை முகர்ந்து பார்த்து விட்டு என் மீது விழுவது நியாயமா என்று கேட்டபோது நாயை சொன்னதாக மாமியின் இல்லையோ டால்ஸ்டாய் எழுதினார். எனக்கு லஞ்சமாக ஒரு கோழிக்கால் துண்டை நீ தருகிற வரையில் நீ மனிதனா திருடனா என்று தீர்மானிக்க முடியவில்லை. எப்போது எனக்கு லஞ்சமாக, அன்பளிப்பாக, பரிசாக, அது என்ன வார்த்தை வேணுமானாலும் உங்கள் மொழியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீ தந்தாயோ அந்த கிணத்தில் நீ எனக்கு உணவு தர வந்தவன் அல்ல, என் உரிமையாளரின் வீட்டில் களவாட வந்தவன் என்று நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி நாய் அவனை கடித்தது என்று டால்ஸ்டாய் அந்த கதை எழுதினார். நான் எழுதுகிறேன் நண்பர்களே, டால்ஸ்டாய் எழுதாத வரியை நான் சொல்கிறேன். இந்த நாய்க்கு இருக்கிற புத்தி இந்திய சமூகத்திற்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது கற்றலிலே இருந்துதான் வரும், இது வாசிப்பிலே இருந்துதான் வரும். வாசிக்காதவர்களுக்கு, கற்காதவர்களுக்கு, பயிலாதவர்களுக்கு, கற்பதை கேட்காதவர்களுக்கு இது வராது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை எழுதிய வள்ளுவன் அறத்துப்பாலில் கொண்டு போய் கல்வியை வைக்கவில்லை, பொருட்பாலில் வைத்தான். ஏன் பொருட்பாலில் வைத்தான்? கற்பது அறம் தானே, கற்பது ஒழுக்கம் தானே, ஏன் அறத்துப்பாலில் வைக்கவில்லை, பொருட்பாலில் வைத்தான். பொருட்பாலில் வைக்கிற போது கூட வள்ளுவனின் அதிகார வரிசையை நீங்கள் பார்க்க வேண்டும். கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடன். அப்படியானால் வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது கல்வி வேறு, அறிவு வேறு. வெறும் கல்வி போதாது, அறிவு வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? நாம் கற்றது மிக குறைவானது என்கிற உணர்வு வேண்டும். அவ்வை எழுதுகிறாள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுகிறாள். முற்றும் கற்றனம் என்று கழியற்க, முற்றும் கற்றனம் என்று கழியற்க. முற்றும் கற்றவர் இல்லை, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு கல்லாதது இருக்கிறது என்று கருதுகிறவர்களால் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க இந்திய மொழிகளில் தமிழில் எழுதப்பட்ட பல படைப்புகளையே பலர் வாசிக்காத காலத்தில் ஒரு மனிதன் ஜப்பானிய இலக்கியத்திற்கு பயணம் செய்கிறான். நான் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்கிறேன். ஒரு இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆசிரியர்களுக்கு, இலக்கியம் படித்தவர்களுக்கு, இலக்கியம் பகிர்ந்தவர்களின் அரங்கில் பேச வேண்டிய ஒரு பேச்சு. அப்படி ஒரு பொருள் புரிந்த கூடி விட்டு கூடு பாய்வதை, மரபு ரீதியான விஷயங்களை 50 ஆண்டுகளில் தொலைத்ததை சட்டத்தில் போறீங்க. ஏன்னா 50 ஆண்டு கால தமிழர் வாழ்க்கையில் பகுத்தறிவு வளர்ந்தது. ஆனால் மரபை தொலைத்தோம் என்பதில் எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ஒரு சாதாரணமான விமர்சனம். பக்தி இலக்கியம், நான் சாமி கும்பிடுவேன், கும்பிட மாட்டேன், அது வேறு விஷயம். ஆண்டாள் இல்லாமல் தமிழ் கிடையாது, ஆழ்வார்கள் இல்லாமல் தமிழ் கிடையாது. கனைத்தவன் கன்றுக்கு இறங்கி நினைத்து எருமை முலை வழியே நின்று பால் சோறும் என்று எழுதுவதற்கு 2000 ஆண்டு காலத்தில் ஆண்டாள் தவிர உலகில் யாருக்கு இல்லை. அது அப்படி தமிழ். ஆழ்வார்களின் தமிழ் இல்லாமல், சேக்கிழாரின் தமிழ் இல்லாமல், வள்ளுவன் இல்லாமல், நமது பாரம்பரியமாக மாற்றி மாற்றி எழுதப்பட்ட கதைகள் இல்லாமல் நமது வாழ்க்கையிலே நமது பண்பாடு இல்லை. இன்னும் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஐயோ, இந்த வாழ்நாள் போதாதே என்று பதட்டமாக இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கை கிடைத்தால்
நூலகத்திற்கு பக்கத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். லண்டனுக்கு போகிறார் வட்டமேஜை மகாநாட்டுக்கு அம்பேத்கர். தங்குவதற்கு எங்கே இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். மாமேதை மார்க்ஸ் படித்த லண்டன் நூலகத்திற்கு பக்கத்தில் ஒரு கழிப்பறை கிடைத்தால் கூட போதும், தங்கிக் கொள்வேன். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று காந்தி இடத்தில் கேட்டார்கள். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் உலகமே வியக்கும் ஒரு நூலகத்தை உருவாக்குவேன் என்று காந்தி சொல்கிறார். ஒரு தனிமை சிறையிலே கொண்டு போய் தள்ளப்பட்டால் என்ன செய்வது என்று நேருவிடத்திலே கேட்டார்கள். கொஞ்சம் புத்தகம் கொடுத்தால் போதும், கொஞ்சம் கொடுத்தால் போதும், எஞ்சிய வாழ்நாள் முழுதும் அவைகளை மறுமுறை வாசித்து தீர்த்து விடுவேன். திருக்குறளை எடுத்துக்கங்க. ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் வள்ளுவன் வேறொன்றாக காட்சி அளிக்கிறான். ஒவ்வொரு முறையும் ஒரு பொருள் கொடுக்கிறான். மாபெரும் இலக்கிய செல்வம் இருக்கிற மொழி நமக்கு. இன்னும் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஜப்பான்ல ஒரு கதை இருக்கிறது. ஒரு ஜென் குருவிடத்தில் போய் ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினார். ரொம்ப படித்தவர் அவர். நான் எல்லாவற்றையும் படித்தோம் என்று நம்பியவர் அவர். அவரிடத்தில் போய் அறிமுகப்படுத்திய போது சொன்னார்கள், நமது மொழியிலே ரொம்ப படித்த பேராசிரியர். என்ன படித்திருக்கிறார்? ஜப்பானிய மொழியில் வெளியிடப்பட்ட அனைத்து துறை சார்ந்த புத்தகங்களையும் படித்திருக்கிறார். இலக்கியம் மட்டுமில்லை, வரலாறு, பௌதிகம், வேதியியல், வானவியல் என்று ஜப்பானிய மொழியில் எல்லா துறைகளிலும் வெளியிடப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் படித்த மேதை இவர் என்று அறிமுகப்படுத்திய போது அந்த குரு மெதுவாக மென்மையாக கேட்டார், அச்சிடப்படாத புத்தகங்களையும் படித்திருக்கிறாரா என்று கேட்டார். அச்சிடப்பட்ட புத்தகங்களை விடவும் அச்சிடப்படாத புத்தகங்களே உலகில் அதிகம். அச்சிடப்படாத புத்தகங்கள் உலகில் அதிகம் என்பதன் பொருள் என்ன? இனி மனிதன் வாழ்க்கையை, விஞ்ஞானத்தை, இயற்கையை, பிரபஞ்சத்தை கண்டறிந்து கொண்டே இருப்பான். அவன் கண்டறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் கதைகளாக, கவிதைகளாக, கட்டுரைகளாக உலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கும். அச்சில் வந்திருக்கும் புத்தகங்களை விடவும் வராத புத்தகங்கள் அதிகம். இதில் கற்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது. கற்றோம் என்கிற மமதையை யாரும் கொள்ள வேண்டியதில்லை. போன புத்தக கண்காட்சியில் 50 புத்தகம் வாங்கினேன், படித்தாயா? நான் இன்றைக்கு சொல்கிறேன், கூடு விட்டு கூடு பாயும் உங்கள் ஜப்பானிய கதை உண்மையாகுமானால் ஒரு எழுத்தாளனின் புத்தகத்தை, அதுவும் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு எழுத்தாளனின் புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து விட்டு வீட்டில் வைத்து விட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தால் அந்த எழுத்தாளரின் ஆவி உங்களை சும்மா விடாது. அதுவும் புதுமை புத்தனாக இருந்தால் ரொம்ப மோசம். இப்படி பயமுறுத்தியாவது ஒரு சமூகத்தை படிக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனா அவர் தான் எழுதினார், பேயை பற்றி ஒரு கதை எழுதினார். ஒரு வீட்டுக்குள்ள பேய் வந்துட்டு போயிடும். ஆமா, தமிழில் நவீன இலக்கியத்திற்கு வித்திட்ட புதுமை பற்றி ஒரு பேய் ஒரு வீட்டுக்குள்ள வந்து போற கதையை பற்றி எழுதுறாங்க. அந்த கதை பயங்கரமா பாதிக்கப்பட்டது. பேய் இருக்குதா இல்லையா ஆளாளுக்கு கேட்டாங்க. புதுமை பத்திர போய் கேட்டாங்க, உங்களுக்கு பேய் பிசாசுகள் நம்பிக்கை உண்டா என்று கேட்டார்கள். புதுமை பத்திர நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா, பயம் இருக்கிறது. நமக்கு பயம் இருக்கிறதா? இருக்கிறது. நீங்கள் நினைந்து உருகி என்னேனும் ஒரு நாள் காட்சி தருவாய் என்று நம்புகிற கடவுள் உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறார் என்றால் மனது நம்ப மறுக்கிறது. மறுக்குமா? சாமியா ஏன் வீட்டுக்கா வந்துட்டாரா? ஓயா, யாரு யார் வர வேண்டும் என்று படியாய் கிடந்தேனும் பவளமாய் காண்பேனோ என்று உருகிறீர்களோ அவன் உன் வீட்டு வாசலிலே உனக்காக காத்திருக்கான் என்று சொன்னால் நம்ப மறுக்கிற மனசு வீட்டுக்கு போகிற வழியில் மலராய் போன ஒரு காயை கூட காக்காத முருங்கை மரத்தில் ஒரு பேய் இருக்கிறது என்று சொன்னால் நம்புகிறது. நம்புகிறது மட்டுமில்லை, அதை தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறது. இன்னும் 10 பேருக்கு சொல்கிறது. நானெல்லாம் குழந்தையா இருந்த போது அசைவ உணவு வாங்கிட்டு வரதுக்கு போனாங்க. எங்க வீட்டை சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த பையில 2 ஆணியையும் 4 கரித்து உடையும் போட்டுருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப காலம் வரைக்கும் அதை போய் வாங்கிட்டு வந்தப்போ பயமே இல்லை. முதல் முறையாக ஆணியும் கரித்து உடையும் போட்டு போயிட்டு வாட்டாங்க. அது என்ன அப்படின்னு, அது அப்படித்தான் அப்படின்ட்டாங்க. புரிஞ்சிச்சு, அது அப்படித்தான். ஆணியோடையும் கரித்தோடையும் போயிட்டு வந்தாச்சு. ஒரு நாள் ஒரு சித்தப்பா கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆணி, எதுக்கு கறி அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீ மட்டன் வாங்கிட்டு வரப்போ, சிக்கன் வாங்கிட்டு வரப்போ காத்து கருப்பு ஒன்று அடிக்காம இருக்காரு. அன்னைக்கு முடிஞ்சிச்சு. கறி வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு நான் ஒரு 300 முறையாவது திரும்பி பார்த்துருக்கேன். இதுதானே, இது சிறிய சிறிய விஷயங்களை கூட உங்களுக்கு அறியாமையை விதைக்கிற ஒரு சமூகத்தில், மூட நம்பிக்கையை விதைக்கிற சமூகத்தில் வேப்பமர உச்சியிலே பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பான். சும்மா இருக்கும்போது சொல்ல மாட்டான். வேப்பமர உச்சியிலே பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பான். இப்படி சொல்லுகிற மூடத்தனங்களிலே இருந்து சமூகத்தை எது விடுவிக்கும்? வாசிப்பு.
நான் ஒரு சின்ன காட்டு சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் ஒரு காட்டுக்கு போய் விடுவீர்கள், ரொம்ப அழகான காடு. அந்த காட்டில் நீங்கள் வந்திருப்பது அந்த காட்டில் இருக்கிற எந்த விலங்குக்கும் தெரியாது. அது இன்னும் சிறப்பான விஷயம். ஆமா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை பார்த்ததிலேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்மான் தனியே மேய்ந்து கொண்டிருக்கிறது, புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக ஒத்து பார்க்கிறீர்கள், அந்த பெண்மானின் வயிறு கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது. ஓ, அது சினைப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 வாரங்களுக்கு பிறகு அது 2 குட்டிகளை ஈரப்போகும். ஒரு தாய்மான் தனியே புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது கண்களில் இரத்த வெறியோடு அந்த மானை நோக்கி ஒரு புலி பாய்ந்து வருகிறது. நீங்கள் யார் பக்கம்? மானின் பக்கம்னா கைது கொண்டு, மானின் பக்கம்னா கைது கொண்டு. மானுக்கு ஆளே இல்லையா? புலிகளின் பக்கம் யார்? புலிகளின் பக்கம் நான் தூக்குறேன். ஏன்? இதான் மனித மனதின் சூழ்ச்சி. புலிக்கு ஒருத்தர் கூட இல்லை, புலிக்கு ஆள் இருக்கு. இந்த முதல் வரிசையில் ஆள் இருக்கு, முதல் வரிசையில் ஆள் இருக்கு. மான் அழகில் பண்ணின எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், மானால் மனிதனுக்கு தீமை இல்லை இல்லையா? அதனாலும் மனிதனுக்கு மானை ரொம்ப பிடிக்கிறது. புலியால் மனிதனுக்கு தீமை வரும், அதனால் மனிதனுக்கு புலியை பிடிக்கிறது. அழகாக, அதுவும் தாய்மான் போயிட்டு 2 குட்டி பேர் இருக்கு சொல்லிட்டீங்க. அப்ப மனது எளிதாக மானின் பக்கம் தான் போய் நிற்கிறது, புலியின் பக்கம் நிற்கவில்லை. ஆனால் வாழ்க்கையை, இயற்கையை, காட்டை ஆய்வு செய்து எழுதிய நூலாசிரியர்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியவர்கள் எழுதினார்கள். நீங்கள் மானின் பக்கம் நிற்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் மானின் பக்கம் இருந்தால் புலி என்ன ஆகும்? அப்படியானால் எது வெல்லும்? எது வெல்லும்? ஒருவேளை அன்றைக்கு விரைந்து ஓடி மான் தப்பித்துக் கொள்ளலாம், புலிக்கு உணவில்லாது போய்விடலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற போதே புலி விரைந்து வந்து அந்த மானை கொண்டு தன் பசியை தீர்த்து விடலாம். புறக்கண்களாக கொண்டு பார்க்கிற போது காட்டில் ஒரு மானும் புலியும் எதிரெதிராக இயங்குவது போல உங்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் கானகத்தை ஆய்ந்தவர்கள், இயற்கையை ஆய்ந்தவர்கள், காடுகளை பற்றிய ரகசியங்களை உள்ளே போய் விலங்குகளோடு வாழ்ந்து கண்டறிந்தவர்கள் புத்தகங்களாக எழுதி சொன்னார்கள், புலிகள் இல்லாத ஒரு காட்டில் மான்களால் வாழ முடியாது. புலி இருந்தால் மான் வாழ முடியாது என்றுதானே நம் புத்தி போதிப்பட்டிருக்கிறது. அவர் எழுதுகிறார்கள், புலிகள் இல்லாத ஒரு காட்டில் மான்கள் வாழ முடியாது. எப்படி? புலிகளே இல்லாத ஒரு காட்டில் மான்கள் மட்டுமே இருக்குமானால் மான்களின் இனப்பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே போகும். அது 2 குட்டி போடும், அந்த 2 குட்டி 10 குட்டி போடும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இனப்பெருக்கம் அதிகமாகி மான்களின் எண்ணிக்கை பெருகினால் மான்கள் உண்பதற்கான புல்வெளிகள் குறைந்து காட்டில் வேட்டையாடுவதற்கான விலங்குகளே இல்லாத நிலைமையில் இயற்கையான தாவரங்களை அழித்து உண்ணும் மான்கள் மட்டுமே பெரிய எண்ணிக்கையில் ஆகிவிடுமானால் காடு அழிந்து போகும். எனவே காடு அழியாமல் இருக்க வேண்டுமானால் மான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும். மான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் புலிகள் வாழ வேண்டும். எனவே புலிகள் இருந்தால் மான்கள் அழிந்து போகும் என்பது புறக்கண்களால் பார்த்து கண்டுகிற அறிவு. ஆனால் கற்று புத்தகங்களை படிக்கிற போது அது சொல்லித் தருகிற நுட்பம் வேறு ஒன்றும் இல்லை. எந்த காட்டில் புலி இருக்கிறதோ அந்த காட்டில் தான் மானுக்கு உணவு கிடைக்கும். எந்த மான் புலிக்கு உணவாகிறதோ, எந்த மான் புலிக்கு உணவாகிறதோ அந்த மான் வாழ்வதற்கு புலி வேண்டும். புலி இல்லாத ஒரு காட்டில் மான்களால் வாழ முடியாது என்று ஒரு புத்தகம் வருகிற போது அந்த புத்தகம் அதுவரை நான் கொண்டிருந்த, அதுவரை காடு குறித்த என் சித்திரத்தை, அது குறித்த விலங்கின் சுழற்சி குறித்த ஒரு சித்திரத்தை எனக்கு மாற்றி அமைக்கிறது. நான் இந்த மாதிரி எனக்குள் தனிப்பட்ட முறையில் வாசிப்பின் வழியாக எனக்குள்ளே இருந்து தூர்ந்து போன, இன்னும் சொல்ல போனா ஆக்சிடைஸ், துருப்பிடித்து போன பல 100, 1000 சிந்தனைகளை உடைத்தது, நொறுக்கியது புத்தகங்கள் தான். ஒரு புதிய வெளிச்சம் கொடுக்கிறது, புதிய பார்வை கொடுக்கிறது. இதிகாசங்களை, காப்பியங்களை படிப்பதற்கு என்ன அந்த புத்தகங்களுக்கு இன்றைக்கு தீர்வு வந்திருக்கிறது. வரும், எல்லா காலத்திலும் வரும், சிந்திக்கிறவனுக்கு எதிராக வரும்.
சிந்திக்கிறவனுக்கு எதிராக வரும். ஏனென்றால் சிந்திக்கிறவனுக்கு எதிராக அதிகாரம் எப்போதும் நிற்கிறது. ஒரு சமூகம் சிந்திப்பதை அதிகாரம் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. அது ரசிக்காத அதிகாரம், அது ரசிக்காத, அதை விரும்பாத அதிகாரம் புத்தகங்களின் வழியே ஒரு சமூகம் மாறுவதை விரும்பவில்லை. ஆனால் புத்தகங்கள் நமக்கு பற்றி சொல்கிறது. அவர் ராமகாதையை பற்றி சொன்னார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், மகாபாரதம் எனக்கு கடவுள்களை பற்றிய ஞானத்தையே மாற்றிய கதை. ஒரு அழகான ஜப்பானிய கதை மகாபாரதம் தான். ஒரு துறவி காட்டில் தனியாக போய் கொண்டிருந்தார். எதிரே பசித்த ஒரு சிங்கம் அவனை நோக்கி ஓடி வந்தது. மெலிந்த உடல் கொண்ட துறவியால் சிங்கத்தை எதிர்க்க முடியாது. அவன் தமிழ் சினிமா ஹீரோவா கிடையாது. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் முகமது அலி இந்தியாவுக்கு வருவதற்கு பிரயாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரலன்ட்டார். ஏன் வரல? அவர் சொந்தக்காரர்களுக்காக வரல. ஏன் வரலன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இந்திய சினிமாக்களில் ஒரு புலியை கொன்றுவிட்டு அப்புறம் ஒரு 10 பேரை அடித்து கீழே போட்டுவிட்டு ஒரு பெண்ணோடு காதலிக்க போகிற அளவுக்கு வலிமை உள்ள ஆட்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நான் வர அஞ்சுவேன் என்ற ஒரு ஐயாங்க பேசினார். துறவியால் அந்த புலியை சிங்கத்தை வீழ்த்த முடியாது. ஓடி தப்பிக்கும் வலிமையும் துறவிக்கு கிடையாது. துறவிக்கு மனமேறவும் தெரியாது. சிங்கம் பசியோடு ஓடிக்கொண்டே இருந்தது. துறவி இப்படி முழுசு பார்த்தா ஒன்றும் செய்யணும் தெரியல. அவனுக்கு இருந்த ஒரே வழி அவன் நம்பிய கடவுள். சட்டுன்னு முழங்கால் போட்டால், கண்களை மூடினா, இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று. அது என்ன சொல்றது? மனமுருகி உயிர் உருக வேண்டினான் துறவி. அழகான ஜப்பானிய கதை, ஜென் கதை. துறவி வேண்டினான், கண்களை மூடி வேடிக்கொண்டே இருந்தான். சிங்கம் வரவில்லை. கண்களை திறந்து பார்க்கவும் பயம். ஆனாலும் இவ்வளவு நேரமாகிவிட்டதே. அது ஓடி வந்த வேகத்திற்கு நேரம் கீழே மேலே விழுந்து நம்ம கொண்டிருக்க வேண்டுமே. எங்கேயா சிங்கத்தை காணும் மெதுவாக கட்டை திறந்து பார்த்தான். சிங்கம் அவனுக்கு பக்கத்தில் படுத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. அவன் திரும்பி சிங்கத்தை பார்த்து கேட்டான், நண்பனே என்ன நடக்கிறது? பிரார்த்தனை செய்கிறேன், அமைதியாக இரு என்றது சிங்கம். நிமிர்ந்து பார்த்த கடவுளை பார்த்து சொன்னான், கடவுளே நீ மகத்தானவன். என்னை கொல்ல வந்த சிங்கத்தை நீ மாற்றினாய் என்பது மட்டுமில்லை, மனிதர்களைப் போல பண்பாடு மிக்க வழிபாடு செய்கிற இடத்திற்கு சிங்கத்தை நீ உயர்த்தினாய். கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னா. சிங்கம் சொன்னது, அமைதியாக இரு, நான் பிரார்த்தனை செய்கிறேன். என்ன பிரார்த்தனை செய்கிறாய்? உன்னை எனக்கு உணவாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னை எனக்கு உணவாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்தில் கதை முடியவில்லை. அந்த ஜென் குரு அடுத்த வார்த்தை எழுதினார், பாவம் கடவுள். அவர் யார் பக்கம் நிற்பார்? யார் பக்கம் நிற்பார்? எது வலியதோ அதன் பக்கம் நிற்பார் இல்லையா? தக்கது நிற்கும், தகாதது அழி. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். டார்வின் சொன்ன தியரியை ஒரு ஜப்பானிய குரு அழகான ஒரு கதையை சொல்லிவிட்டு போகிறார். யார் பாவம் கடவுள் என்பது மட்டுமில்லை, கடவுளை ரொம்ப பாவமாக தண்டித்ததும் என் காப்பியத்தில் இருக்கிறது. இலக்கியங்களை காப்பியங்களை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு தங்களது நலன்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் மேற்கோள் காட்டுகிற மகாபாரதம், நீங்கள் மேற்கோள் காட்டுகிற ராமாயணம் எவ்வளவு குறைவு, எவ்வளவு கதைகள் இருக்கிறது. அவர் சொன்னது போல வால்மீகி ராமாயணத்தில் ராமன் செத்து போகிறான். கம்பராமாயணத்தில் ராமன் சாகவில்லை. ஏன்? கம்பராமாயணத்தில் அயோத்திக்கு திரும்ப வந்து சீதையை மனம் முடிந்து கொண்டு அங்கதன் அரியணை தாங்க, அனுமன் உடைவாள் என்ற பங்கையர் என்று தம்பிகள் சூழ தமிழ் சினிமா திரைப்படத்தின் கடைசி காட்சியில் படத்தில் நடிக்கும் எல்லா கதாபாத்திரங்களுக்கு ஒன்றுபடி போல ஒரு மங்களகரமான காட்சியாக கம்பன் அதை முடித்து விட்டார். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இலங்கையில் இருந்து சீதையை மீட்டுக் கொண்டு வந்த பிறகும் கூட அவள் மீது சந்தேகப்பட்டு அவளை காட்டுக்கு அனுப்பிய ராமன் காட்டிலே அவள் இறந்து போனாள் என்று செய்தி கேட்டு தன்னாலேதான் அவள் இறந்து போனாள் என்று வருந்தி துயருற்று குற்ற உணர்ச்சியில் சரையு நதியிலே மூழ்கி தற்கொலை செய்து கொண்டு சுட்டு போகிறான் வால்மீகி ராமன். அதே வியாசர் பாரதத்தில் கிருஷ்ணனுக்கு என்ன நடந்தது? பாண்டவர்கள் வென்றார்கள், கௌரவர்கள் தோற்றார்கள், யுத்தம் முடிந்தது. அவ்வளவா? இல்லை. யுத்தம் முடிந்த பிறகு கௌரவர்கள் தோற்று என் இதிகாசங்களும் என் காப்பியங்களும் என் இலக்கியங்களும் எங்களுக்கு முன்னே எழுதிய ஆசான்களும் கடவுளை மட்டுமல்ல, வாழ்க்கையை மட்டுமல்ல, அனைத்தையும் விசாரிக்கும் ஆற்றலை பேராவின் முனையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
அதுதான் இலக்கியம். சச்சிதானந்தன் எழுதுவார், வாட் இஸ் லிட்ரேச்சர், வாட் இஸ் போயட்ரி. எந்த சட்டத்தாலும் அடக்க முடியாத வாய். சச்சிதானந்தன் எந்த சட்டத்தாலும் அடக்க முடியாத வாய். சக்கரவர்த்தியின் அமனத்தை கேலி செய்யும் குழந்தை என் கவிதை என்று எழுதுவார். சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் அறத்தின் பால் நிறுத்தி தராசில் போட்டு நிறுத்தி தீர்ப்பு வழங்கும் ஆற்றல் இலக்கியத்திற்கு உண்டு. இலக்கியத்திற்கு மட்டும் உண்டு. வியாசன் விசாரிக்கிறான் கிருஷ்ணனை. போர் முடிந்தது. பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தின் அதிபதியானார்கள். கௌரவர்கள் 100 பேரும் இறந்து போனார்கள். இறந்து போன கௌரவர்களுக்காக அவர்களது தந்தையான கண் பார்வை என்று திருதராஷ்டிரனை பார்ப்பதற்கு பகவான் கிருஷ்ணனும் தருமனும் வருகிறார்கள். சித்திரமான காட்சி இது. துக்கம் கேட்க வருகிறார்கள், இழவு விசாரிக்க வருகிறார்கள். அவன் பிள்ளைகள் 100 பேரும் இறந்து போனதற்காக, அவனது குடிமக்கள் இறந்து போனதற்காக, அவனது படை வீரர்கள் இறந்து போனதற்காக தருமன் திருதராஷ்டிரத்திலே துக்கம் விசாரிக்கிறான். தருமனின் வார்த்தைகளை மகாராஜா திருதராஷ்டிரன் கேட்டுக் கொள்கிறான். கிருஷ்ணனும் துக்கம் விசாரிக்கிறான். ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தோடு திருதராஷ்டிரனை ஏற்றுக்கொள்கிறான். திருதராஷ்டிரனோடு உரையாடிவிட்டு அவனுக்கு பக்கத்திலே இருக்கிற காந்தாரி இடத்திலே போய் துக்கம் கேட்கிறார்கள் தருமனும் கிருஷ்ணனும். தருமன் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட காந்தாரி கிருஷ்ணனை பார்த்து சொன்னாள், ஏ கிருஷ்ணா. அவர் அழகாக சொன்னார். மகாபாரதம் 2 என்பது சூழ்ச்சி மிகுந்த 2 தாய்மாமன்களின் கதை. இறந்து போன ஒரு தாய்மாமன், களத்தில் இறந்து போனவர்கள் மிச்சம் இருந்த சூழ்ச்சியின் வடிவான மாமா கிருஷ்ணனை பார்த்து காந்தாரி கேட்டாள், ஏ கிருஷ்ணா, நீ கடவுள் என்பது உண்மையானால் நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்க முடியும். ஆனால் போரை நிகழ்த்தினார். அபிமன்யு இறந்தார். பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள். தாய்கள் மகன்களை இழந்தார்கள், மனைவிகள் கணவனை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள். கைகால் வெட்டுப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணா, 100 குழந்தைகளையும் நான் இழந்தேன். பற்ற வயிறு பற்றி எரிகிறது. கடவுளாக இருந்தாலும் கிருஷ்ணா, 100 குழந்தைகளை பெற்ற வயிறு எரிய நான் உன்னை சபிக்கிறேன். நீ அனாதையாக செத்து போவாய். கிருஷ்ணனுக்கு காந்தாரி கொடுத்த சாபம். இது காப்பியம், இது இலக்கியம். ஒரு தாயின் சாபம். அது மட்டுமில்லை, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் முகழ்த்தி பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போவதற்கு காரணமான உன் நாட்டில் உன் மக்களும் ஒருவரொரு உலக்கையால் அடித்துக் கொண்டு செத்து போவார்கள் என்று சபித்தார்கள். 2 சாபம். கடவுள் கிருஷ்ணன் என்ன சொன்னார்? அம்மா, நீ சொல்வது தர்மமானால் அறமானால் அது அப்படியே நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டார். அப்படியே நடந்ததா? நடந்தது. காந்தாரி சபித்ததை போலவே துவாரகையின் மக்கள் உலக்கையால் ஒருவரை அடித்துக் கொண்டு இறந்து போனார்கள். எந்த அர்ஜுனன் கண்ணாடியில் போய் நின்று பார்த்தபோது கிருஷ்ணன் தெரிந்தானோ, அந்த அர்ஜுனனோடு, பீமனோடு, தர்மனோடு, பாஞ்சாலியோடு, நகர சகாதர்களோடு, ரிஷிகளோடு, ஞானிகளோடு, பாமாவோடு, ருக்மணியோடு, ராதாவோடு, புல்லாங்கலோடு வாழ்ந்த கண்ணன் ஒரு காட்டின் ஒரு மரத்தில், ஹஸ்தினாபுரத்துக்கு அருகே ஒரு வனத்தில் ஒரு மரக்கடையில் படுத்திருந்த போது, தனியே படுத்திருந்த போது, அவனது உள்ளங்கால் பாதத்தை ஒரு மானின் உடல் என்று கருதி ஒரு வேடன் எய்திய அம்பினால் விஷம் தோய்ந்த அம்பு பாய்ந்து அனாதையாக சென்று போனான் கிருஷ்ணன். நன்கு கருதாவிட்டால் கடவுளாக இருந்தாலும் அனாதையாக சென்று போவாய் என்று எச்சரித்தது எங்கள் இதிகாசம், எங்கள் இலக்கியம். இது மனிதர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடம். இந்த குரலை நீங்கள் ஒருபோதும் அமர்த்தி விட முடியாது. கடவுளுக்கு எதிராக இல்லை, உலகின் அனைத்து மனிதர்களுக்கும் எதிராக. ஈராக்கில் அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசிய போது பதுங்கு குழியிலே இருந்து தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறார் ஒரு தாய். பொருளாதார தடை. சதாம் கைது செய்யப்படுவதற்கு முன்பு நடந்தது ஈராக்கில். பொருளாதார தடை காரணமாக பல மருந்துகள் அங்கு ஈராக்கில் கிடைக்காது. குறிப்பாக உடம்பில் வலி அதிகரிக்கிற போது வலியை மறக்க செய்வதற்கான அனஸ்தீசியா என்கிற மயக்க மருந்து கிடைக்காது. அவள் புதைகுழிக்குள்ளே இருக்கிறாள். அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. அவள் தடுமாறிக் கொண்டிருக்கிறாள். இயற்கை உருவாக்கிய
இயல்பான வழியின் வழியாக குழந்தை பிறக்கவில்லை. வயிறு திறந்துதான் குழந்தையை எடுக்க வேண்டும். பதுங்கு குழிக்குள்ளே பிரசவம் நடக்கிறது ஒரு ஈராக்கிய தாய்க்கு. எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். வயிறு பிளந்து எடுக்கிறார்கள். அந்த வலி தெரியாமல் இருப்பதற்காக அவர் தருவதற்கு மயக்கமாக இருந்து கிடையாது. 7-8 பெண்கள் அவள் கைகள், மார்பை, வயிற்றை, துடையை, கால்களை அழுத்தி பிடித்துக் கொண்டு மேலே நிற்கிறார்கள். சுத்தப்படுத்தப்படாத ஒரு கத்தியால் வயிற்றை திறந்து ஒரு குழந்தையை எடுத்து அவளுக்கு கொடுக்கிறார். குருதியும் இனமும் புடைத்த தன் குழந்தையை போர் விமானங்களும் குண்டுகளும் வீசிக்கொண்டிருக்கிற அந்த அகாலமான சூழலிலும் அந்த பதுங்குகளுக்குள் பிறந்த தன் குழந்தையை மார்போடு இணைத்து அவள் பாலூட்டுகிறார். 9 மாதங்கள் பதுங்குகுழிக்குள்ளேயே இருக்கிறது குழந்தை. 9 மாதங்களுக்கு பிறகு அந்த பதுங்கு குழியில் கொண்டு விடுகிறது. வயிறு பிளந்து எடுத்து குழந்தையை அவள் இழக்கிறாள். இறந்து போன குழந்தையை அந்த தாய் கையில் வைத்துக் கொண்டு பாடுவதாக ஒரு ஈராக்கிய கவிஞன் எழுதினான். அந்த இரவெல்லாம் எனக்கு தூக்கம் தொலைந்து போனது. என் தாய் இறந்த போது அழுகாதனான், என் தகப்பன் இறந்த போது அழுகாதனான், வாழ்க்கையின் எத்தனையோ துயரங்களை கண்ணீர் இல்லாமல் கடந்து வர முயன்ற நான் அந்த கவிதையை படித்துவிட்டு கதறி கதறி அழுதிருக்கிறேன். வயிறு பிளந்து எடுக்கப்பட்ட தன் குழந்தை கையில் வைத்துக் கொண்டு பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்து அந்த தாய் கேட்கிறாள், ஏ கடவுளே எங்கே போனாய்? ஒரு ஈராக்கிய கவிதை. அதோடு அந்த கவிதையை முடிந்து விடவில்லை. அந்த கவிஞன் எழுதினான், தாய் கேட்டாள், ஏ கடவுளே எங்கே போனாய் என்று கேட்டாள். கடவுள் பதில் கொடுத்தார், நான் பதுங்கு குழியில் பத்திரமாக இருக்கிறேன். எவ்வளவு விசாரணை, எவ்வளவு கேள்வி. அதிகாரம் மனிதர்களை தூக்கில் போடலாம், ஆனால் இலக்கியம் கடவுளை கூட தூக்கில் போட்டு விடுகிறது. இந்த வலிமை இலக்கியத்திற்கு உண்டு. இலக்கியத்தின் நோக்கம் கடவுளை தூக்கில் போடுவதல்ல, நீதியை நிலைநாட்டுவது, அறத்தை நிலைநாட்டுவது. அதை எதிர்த்த குரலை இந்த உலகத்தில் யாராலும் அடக்கிவிட முடியாது. அவ்வப்போது சில சந்தேகங்கள் நடக்கலாம். வெள்ளம் பெருகி வருகிற போது பாம்புகள் வெளியே வருவது மாதிரி. வெள்ளத்தால் சாகிறவர்களை அதை விடவும் பாம்பு பிடித்து சாகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வெள்ளத்து தண்ணீர் மட்டும் வருகிற போது புதைந்து கிடந்த பாம்புகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். ஆனால் வெள்ளம் எவ்வளவு நாள் ஓடும்? வெள்ளம் ஓடிய பிறகு பாம்புகள் என்ன செய்யும்? பாம்புகள் என்பது அஞ்ஞானத்தின் அடையாளம். பாரதி சொல்வான், அது ஒரு விஷப்பூச்சி, அஞ்ஞானம். அதற்கு கை கால் கிடையாது. அது ஊர்ந்து 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 உங்கள் மனதுக்குள் வந்து அமர்ந்து விடும். அது ஊர்ந்து ஊர்ந்து வந்து அதிகாரத்தில் அமரும். அது ஊர்ந்து ஊர்ந்து அமர்ந்து உங்கள் புத்தகங்களின் மீது வந்து உட்காரும். அது ஊர்ந்து ஊர்ந்து வந்து உங்கள் பேனாக்களை சுற்றிக் கொள்ளும். எழுதாதே, பேசாதே, சிந்திக்காதே. நாம் அவர்களுக்கு திரும்ப சொல்வோம், இல்லை, நாங்கள் கற்றது கைமண் அளவு, இன்னும் கற்க வேண்டியது உலகளவு. நாங்கள் எழுதுவோம், பேசுவோம், பாடுவோம், ஆடுவோம். எங்கள் மக்களின் குரலை 100,000 விடைகளில் பாடுவோம். நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த எதிர்ப்பு குரல் எல்லா காலத்திலும் இருந்தது இல்லையா? எழுதாதே, பேசாதே. நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கு. 5 வயசுல 6 வயசுல மொழியை பேச கற்றுக்கொண்டு தான் கற்றுக்கொண்ட ஒன்னொன்னையும் சொல்ல விரும்புகிற, பேச விரும்புகிற 5 வயது 6 வயது குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்த உடனேயே நம்முடைய கல்வி அமைப்பு செய்கிற முதல் வேலை பேசாது. அது பேசுகிற வயது, பார்க்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிற வயது, அது கேள்விகள் நிறைந்த வயது. என் பொண்ணு என்ற ஒரு நாள் கேட்டா, கடவுள் என்ன மொழி பேசுவாருன்னு. கஷ்டமாயிடுச்சு. கடவுள் எல்லா மொழியும் பேசுவார் மகளே, எல்லா மொழியும் பேசுவார். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் மகளே? கடவுள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். அவர் திரும்ப சொன்னார், எல்லா மொழியும் படித்த கடவுளே பள்ளிக்கூடத்துக்கு போகாத. எப்படிங்களா? 2 மொழிகளை படிப்பதற்காக நீங்க எதற்கப்பா என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற? இது ஒரு குழந்தையின் கேள்வி. நமக்கு விட இல்லை, நமக்கு விட இல்லை. எல்லா வகுப்பறைகளிலும் வீட்டிலும் நாம் குழந்தைகளை பார்த்து சொல்லிக் கொண்டே இருப்போம், பேசாதே,
பேசாத. அது 10 குழந்தை வந்து 11 டீனேஜ் பசங்க பண்றான்னு, நீ முந்தி மாதிரி இல்லை, முந்தி மாதிரி இருக்கக்கூடாது, அவன் இருந்தா அது போலாது, நீ முந்தி மாதிரி இல்லை, எதிர்த்து பேச மொழி எதற்கு, அப்புறம் மரியாதை இல்லை. இதெல்லாம் எப்போ 10 குழந்தைகள் நம்ம கிட்ட பேசலாம். ஏன்னா அவன் கேள்வி கேட்கிறான், நமக்கு அவன் அதிகாரமே ஆடுது. ஒரு சொன்னார் பார்த்தீங்க, ஒரு அப்பா அதிகாரத்தின் அடையாளமாக எல்லா இடங்களிலும் இருப்பதை போல பள்ளிக்கூடத்தில் இருந்து எல்லா வீட்டில் சொல்லுங்க, நல்லா படி, நல்லா படி, நல்லா படி. ஆசிரியர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, அறிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக சொல்கிறேன். எந்த பள்ளிக்கூடத்திலும் எல்லா வாத்தியாரும் எல்லா குழந்தையும் பார்த்து நல்லா படி, நல்லா படி என்று சொல்ல முடியும். ஒரு குழந்தை கூட நீ கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடு, நீ கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டியா? எந்த வாத்தியாரையும் பார்த்து எதுவும் பேசிவிடவே முடியாது. ஏன் பேசாத? வாத்தியாருக்கு பதில் தெரியாத கேள்வியை எந்த குழந்தையும் கேட்கவே கூடாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் கேட்டேன். எல்லா ஜாதிகளையும் எல்லா சமயங்களையும் ஒன்றாக கருதிய அருட்பிரகாச வள்ளலார் இந்த பாடம் இருக்கு. பாடத்துக்கு வெளியேயும் கேட்கல, பாடத்துக்குள்ளதான் வள்ளலார்னு ஒரு பாடம் இருந்துச்சு. எல்லா சாதிகளையும் சமயங்களையும் கடந்து ஒளியே ஒன்றென கருத அருட்பிரகாச வள்ளலார் ஏன் சைவர்களின் சின்னமான திருநீரை அணிந்து கொண்டார்னு கேட்டேன். எங்க ஐயா எப்படி பார்த்தாரு, இன்னொருத்த கேளு அப்படின்னா, இப்ப நான் கேட்டுக்க மாட்டேன், மன்னிச்சுங்கன்னு ஓடிட்டேன். அந்த வயசுல தெரியல. திரும்ப 2வது முறையும் திரும்ப கேட்டேன், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? அங்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு பதில் தெரியாத கேள்வியை குழந்தை கேட்டால் ஒரு ஆசிரியர் செய்யணும். எனக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியை நீ கேட்டாய், நான் உன்னை வாழ்த்துகிறேன், உன்னை பாராட்டுகிறேன். ஒரு ஆசிரியனாக மேலும் கற்றுக்கொள்வதற்கான உடத்தை எனக்கு உருவாக்கினாய். என் குழந்தையே, என் மகனே, என் மகளே, ஒரு நாள் அவகாசம் கொடு. நான் லைப்ரரிக்கு போய், வீட்டுக்கு போய் புத்தகங்களை தேடி எடுத்து படித்து உனக்கான விடையை எனக்கும் சேர்த்து, அதான வேணும். இங்க அது இல்லை, இங்க மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் இல்லை. அதுக்கு எதிரான குரல். ஒரே ஒரு உதாரணம், ஒரே ஒரு ஆள், இன்றைக்கு 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன், ஒரு சமூகம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவன், ஏதாவது சொன்னா ஏன் கேள்விகள் சொன்னவன் யாரு? சிந்தி, ஏன் என்று கேள்விகள் இந்த உலக வரலாற்றில் முழக்கிய குரல் யாருக்கு சொந்தமானது? சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் யார்? சாக்ரட்டிஸின் மாணவர் யார்? பிளேட்டோ. பிளேட்டோவின் மாணவர் யார்? அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலின் மாணவர் யார்? அலெக்சாண்டர். ஒரு பெரிய ஞான பரம்பரை. சாக்ரட்டிஸிடமும் பிளேட்டோவிடமும் அரிஸ்டாட்டிலிடமும் தொடர்ந்து வந்த கல்வியின் பயனாகத்தான் உலகத்தை வென்ற பிறகும் கூட ஒரு அலெக்சாண்டர் என்ன சொன்னார்? நான் இறந்து போன பிறகு விரைத்து கிடக்கும் என் கைகளை சவப்பெட்டிக்கு வெளியே வையுங்கள், உலகம் தெரிந்து கொள்ளட்டும். உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை விட்டு போகிற போது கையில் ஒன்றும் கொண்டு போகவில்லை. இது எங்க இருந்தது? ஒரு மரபு, அந்த மரபிலே இருந்து வந்தது. அந்த மரபில் முதல் புள்ளி சாக்ரட்டிஸ். ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை அழைத்தான், சிந்திக்க சொன்னான், கேள்வி கேட்க சொன்னான். அதிகாரத்திற்கு பிடிக்கவில்லை, அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள், அவனை விசாரித்தார்கள். நீ ஒரு முறை கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டு விடுகிறோம் என்றார்கள். சாக்ரட்டிஸ் ஒப்புக்கொள்ளவில்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சரி, கீழே விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம், கொஞ்சம் பணம் அபராதமாக கட்டி விட்டு போ, உயிர் பிழைத்துக் கொள். சாக்ரட்டிஸ் சொன்னான், என்னிடம் பணம் இல்லை. அறிவு இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இல்லை. பணம் இருந்தாலும் கட்ட மாட்டேன். ஏனெனில் நான் பேசியதை, நான் உரையாடியதை தன் வாழ்நாளில் ஒரு எழுத்துக்கூட சாக்ரட்டிஸ் எழுதியதில்லை. He is not a writer. He never wrote. ஒரு எழுத்துக்கூட எழுதாத சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் பேசிய விஷயங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் பேசிய விஷயங்களுக்காக மண்டியிட மாட்டேன், நான் பேசிய விஷயங்களுக்காக பணம் கொடுத்து என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாட்டேன். നിങ്ങൾക്ക് தண்டனை வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம் என்றார். விஷமறிந்து சாக வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது. விஷமறிந்து சாக்ரட்டிஸ் இறந்து போன தருணங்களை அருகாமையிலே இருந்து பார்த்த அவனது அன்புக்குரிய மாணவன் பிளேட்டோ ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறான், தி அபாலஜி. உயிர் துடிப்போடு காட்சியை விவரிக்கும் புத்தகம்.
ஒரு சிறிய சிறைச்சாலைக்குள் சாக்ரட்டிஸ் இருக்கிறார். தண்டனை நிறைவேற போகிறது. சாக்ரட்டிஸ் சொல்கிறார், பெண்களை எல்லாம் முதலில் போகச் சொல், அவர்கள் துயரத்தை அதிகப்படுத்துவார்கள், எல்லோரையும் போகச் சொல். சாக்ரட்டிஸின் மனைவி, சாக்ரட்டிஸின் உறவினர்களை, பெண்களை எல்லாம் போகச் சொல்கிறார்கள். ஒரு கோப்பு நிறைய விஷயம் கொண்டு வருகிறான் ஒரு காவல்காரன். கை நீட்டி கோப்பை விஷத்தை வாங்குகிற போது சாக்ரட்டிஸ் சொல்கிறான், இது எப்படி சாப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே, எனக்கு உதவு நண்பனே என்று கேட்கிறார். கோப்பையை கொடுத்து விட்டு அந்த காவல்காரன் சொல்கிறான், இதை நீ அருந்த வேண்டும், அருந்தி விட்டு இந்த சின்ன சிறைச்சாலைக்குள்ளேயே நீ நெடுக்குமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்திற்கு பிறகு நீ சாப்பிடுகிற ஹெம்லாக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற, தமிழில் கோனியம் என்று வர்ணிக்கப்படுகிற விஷம்தான் சாக்ரட்டிஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ஹெம்லாக் என்கிற கோனியத்தின் சிறப்பு என்ன? அது உண்ட உடனேயே வயிற்றில் சேர்ந்து இரத்தத்தில் சேர்ந்து கால்களுக்கு போக ஆரம்பிக்கும். முதலில் கால்கள் மரத்து போக ஆரம்பிக்கும், பாதங்கள், கணுக்கால், முழங்கால் என்று கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு விரைத்துக் கொண்டே வரும். நீ இந்த விஷத்தை அருந்திய பிறகு ஒரு இடத்தில் அமரக்கூடாது, நீ நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ நடந்தனால் இயங்குவாய், இயங்கினால் இதயம் மூடும், இதயம் மூடினால் ரத்தம் பெருகும், ரத்தம் பாய்ந்தால் காலுக்கு விஷம் போகும். ஒரு கட்டத்தில் உன்னால் நடக்க முடியாது. உன்னால் நடக்க முடியாத நிலை வருகிற போது நீ அப்படியே கால்களை மடித்து தரையில் படுத்துக் கொள்ள வேண்டும். நீ தரையில் படுத்துக் கொண்ட சில நேரத்திலேயே கால்களிலே இருந்து பரவிய விஷம் உன் நெஞ்சுக்கு வரும், உன் இதயத்திற்கு வரும், உன் மூளைக்கு போகும், உன் உயிர் போய்விடும். நன்றி நண்பனே, நன்றி. 6 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுதான் சாக்ரட்டிஸ் விஷம் அருந்த வேண்டும் என்று தீர்ப்பு எழுதியது. கோப்பை நிறைய விஷத்தை வாங்கி மகிழ்ச்சியோடு குடித்தான் சாக்ரட்டிஸ். அந்த விஷம் ஏன் கொடுக்கப்பட்டது? மண்டியிட மறுத்தவனை கால்கள் மறுத்து போக செய்து முதலில் மண்டியிட வைத்து பிறகு அவன் சாக வேண்டும் என்று விரும்பியதால் தரப்பட்ட விஷயம். பிளேட்டோ எழுதுகிறார், கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் 2 கைகளாலும் கோப்பையை பிடித்து விஷத்தை அருந்தினான் சாக்ரட்டிஸ். சிறைக்குள்ளேயே நடக்க ஆரம்பித்தான். நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம். நடந்து கொண்டிருந்த போதே சாக்ரட்டிஸ் எங்களில் திரும்பி பார்த்து, அக்கிலேசுக்கு நான் ஒரு பணம் காசு பாக்கி வைத்திருந்தேன், அதை கொடுத்து விட முடியுமா என்று தன் சிறுகளில் ஒருவரை பார்த்து கேட்கிறான். விஷமருந்தி விட்டு மரணத்தின் இறுதி தருவாயில் ஒருவன் கேட்கிறான், நான் ஒருவனுக்கு 1 ரூபாய் பணம் பாக்கி வைத்திருக்கிறேன், அந்த கடனை எனக்காக உங்களால் அடைக்க முடியுமா என்று சிந்திக்கிறவன் எந்த இடத்திலே இருக்கிறான் பாருங்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முதல் நாள் சிறையில் அமர்ந்து நான் சீன மொழியை கற்றுக்கொள்வேன் என்று எழுதினான் கிராம்சி. சாக்ரட்டிஸ் கேட்டான், நான் அகிலேசுக்கு வாங்கிய 1 காசு பணத்தை திருப்பி தர முடியுமா என்று கேட்டான். அந்த பணம் திரும்ப தந்து விடப்படும். சூழர்கள் சொன்னார்கள். அந்த கணத்தில் கால்கள் மடங்கி தரையில் விழுந்தான் சாக்ரட்டிஸ். வேறு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பிளேட்டோ எழுதுகிறார், இந்த முறை அந்த கேள்விக்கு சாக்ரட்டிஸிலிருந்து எந்த விடையும் இல்லை. சாக்ரட்டிஸ் இறந்து போனான். ஆனால் நண்பர்களே, கைமண்ணளவு கற்றவன் சொல்கிறேன், அவன் இறந்து போக வேண்டும் என்று 6 நீதிபதிகள் தீர்ப்பெழுதினார்கள். அவர்களின் பெயர்கள் வரலாற்றில் இல்லை. 2400 ஆண்டுகளுக்கு முன்பு விஷமருந்தி அவன் செத்து போனானோ, அவன் இதோ இந்த அரங்கில் உங்களோடு உயிர்ப்போடு பேசிக் கொண்டிருக்கிறான். கலைஞரை நீங்கள் விஷம் பிடிக்குமாறு சொல்வீர்கள். சிந்திக்கிறவன், கலைஞர், எழுத்தாளர் விஷம் குடிப்பான். ஆனால் அந்த அதிகாரத்தை எழுதியவர்கள் செத்து போவார்கள். நன்றி.